A11 ரிமோட் டிஸ்அசம்பிளி. இதுதான் அந்த ரிமோட்டுக்குள்ளே இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு என்ன கம்ப்ளைண்ட்னா என்ட்ரு பட்டன் மட்டும் ஒர்க் ஆகலை ரிமோட்டில். அதுக்காக லைட்டாக ஐபி போட்டு க்ளீன் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலான்னு A11 ரிமோட்டை க்ளீன் பண்ணிட்டேன், கழட்டிட்டேன். ரிமோட் மாட்டுற இடம் ஃபுல்லாகவே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருந்தது. அதை அப்படியே ஐபி போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போயுமே லைட்டாக அந்த க்ரீன் கலர்லாம் தெரியுது ஃபங்கஸ்ஸு. அதை லைட்டாக ஐபி போட்டு லைட்டாக அப்படியே ப்ரெஷ் போட்டு க்ளீன் பண்ணி மாட்ட வேண்டியதான். இதுதான் டிஸ்பிளே வந்து இந்த பின்னில் அப்படியே வந்து ஃபிட்டிங் ஆகிக்கணும். இது பவர் சப்ளைக்கு 2 லைனு, பாக்கிலாம் இன்புட்டு. அந்த டிஸ்பிளே வந்து ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். இது 12 வோல்ட் அப்படியே தூக்கி ஜம்ப் பண்ணியிருக்காங்க. ஜம்பர் போட்டு இந்த ரெட் கலர் ஜம்பர் போட்டு அப்படியே ஜம்ப் பண்ணியிருக்காங்க. பாக்கி அப்படியே ஃபிட்டிங் போட வேண்டியதான். இதுதான் போர்டு. கீபேடுக்குள்ளே கப்ளர் லைனிங் அப்படியே லைன் அப்படியே எல்லாம் ப்ளக் அண்ட் ப்ளே தான். டிஸ்பிளே கப்ளரும் அப்படியே போட்டாச்சு, அப்படியே லாக் பண்ண வேண்டியதான். ஃபைனலாக எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியாச்சு. எல்லா ஸ்க்ரூவும் போட்டாச்சு. போட்டு மிஷினில் போட்டு செக் பண்ணிடுவோம்.